மத்திய அரசு PM கிசான் திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று 20வது தவணையாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலனடைந்த விவசாயிகள் பலர் பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. PM கிசான் திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் 57,958 விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாய் வீதம் 11,59,16,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதில் பலனடைந்த விவசாயிகள் கூறுகையில் தங்களுக்கு இந்த நிதி பல்வேறு வகைகளில் விவசாயத்திற்கு உதவியாக இருப்பதாக தெரிவித்தனர். நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பலனடைந்த விவசாயிகள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். தற்போது நடைபெற்று வரும் குறுவை சாகுபடிக்கு தேவையான விவசாய பணிகளை மேற்கொள்ள இந்த தொகை உதவியாக அமையும் என கூறுகின்றனர். இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டம் வெளியிடுறாங்க. இந்த உதவித்தொகை 2000 ரூபாய் வருது. இதனால நாங்கள் விவசாயம் நல்லா பார்த்துக்கிறோம். இந்த நிதியினால விவசாயிகள் நிறைய பயனடைகிறாங்க. இந்த 2000 ரூபாய் வச்சுட்டு உரம் வாங்குறது மற்ற விவசாய செலவுகளுக்கு மிகவும் உதவியாக இருக்குது. அது எங்களோட விவசாயத்துக்கு பெரும் உதவியாக இருந்தது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் வாங்குறதுக்கு, உரங்கள் வாங்குறதுக்கு, விதைகள் வாங்குறதுக்கெல்லாம் பெரும் பயனுதவியாக இருந்தது. விவசாயிகள் நலனுக்காக பாரதிய கிசான் திட்டத்தின் கீழ் நிதியை வழங்கிய பாரத பிரதமருக்கு திருச்சி மாவட்ட விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மிகவும் உதவியாக உள்ளது என்றும் இந்த திட்டத்தை அறிவித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பாரத பிரதமர் கிசான் ஃபண்டு 20வது தவணையை வாரணாசியில ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நாங்கள் வயலூர் பகுதி விவசாயி 20வது தவணையை பெற்றுக்கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பாரத பிரதமர் கிசான் சம்மன் நிதி வெளியிட்டிருக்கிறாரு. இது 20வது தவணை இப்பொழுது வந்திருக்கிறது. மத்திய அரசு விவசாயிகளின் நலன் கருதி PM கிசான் திட்டம்னு வருஷத்துக்கு ஒரு 6000 ரூபா, 3 மாதத்துக்கு 2000 ரூபாங்கிற ஒரு பங்கீட்டில் வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குது. இது மிகவும் பாராட்ட தகுந்தது. பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் 20வது தவணையாக 2000 ரூபாய் விடுவிக்கப்பட்டதற்கு திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த தொகையானது விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கும் உதவியாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சிறு குறு விவசாயத்துக்கு மத்திய அரசு 4 மாதத்துக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதே போல் 19 தவணை வாங்கிட்டேன், 20வது தவணை இப்போ போட்டு விட்டுருக்காங்க. அந்த 2000 ரூபா நம்மளுக்கு உரம் வாங்குறதுக்கோ அதை தசக்கூலிக்கோ கூலி ஆட்டுகளை நம்ம கையிருப்பால் எடுத்து செலவு பண்ணுறாப்புல அவங்க ரொம்ப உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேபோல் இந்த 2000 ரூபா இப்போ இந்த 20வது தவணை போட்டுவிட்டனால எங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது போல் எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறனால இது மத்திய அரசு நம்மளுக்கு எல்லாம் நல்லா உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. விவசாயத்தின் முக்கியமான பருவங்களில் விவசாயத்திற்கு தேவையான விதைகள், உரங்கள் வாங்குதல் மற்றும் பயிர் ஆரோக்கியத்தை பராமரித்தல் போன்ற முக்கியமான முதலீடுகளை செய்ய கிசான் சம்மன் நிதி உதவுவதாக ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமருடைய PM கிசான் திட்டத்தின் கீழ் 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் என்று எங்களுக்கு கொடுப்பதில் விவசாய பணிகள் செய்வதற்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் விவசாயத்துக்கு வேண்டிய மூலப்பொருட்கள், விவசாய உரங்கள் மற்றும் விவசாய கூலிகளுக்கான செலவுகளுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருப்பதால் எங்கள் போன்ற சிறு குறு விவசாயிகள் வாழ்வு முன்னேறுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது.